என்எல்சியை பொறுத்தவரையில் 2 சூழல் அங்கு நிலவுகிறது. ஒன்று, அந்த மக்கள் சில கிராமங்களில் நிலத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் உரிய இழப்பீடு 1 கோடி ரூபாய் ஏக்கருக்கு வேண்டும் என்கிறார்கள். வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை வேண்டும் என்கிறார்கள். பாரபட்சமற்ற தொகை 2000 எடுத்தவங்க, 2005 எடுத்தவங்க, 2007 எடுத்தவங்க, தற்போது 2023 எடுப்பவர்களெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்எல்சி ஒன்ஸு மிஷினரியை கொண்டு வந்து நிறுத்தி கரியை நீங்கள் வெட்டுறதுக்கு எங்கள் மண்ணுக்கு கொண்டு வந்து உங்களுடைய மிஷினரி நிறுத்துறீங்க அப்படின்னா, அந்த நிறுத்துகின்ற போது எல்லா நிலங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரே இழப்பீட்டு தொகையான 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் என்எல்சி நிர்வாகம் 2005 எடுத்தவங்களுக்கு ஒரு 2 லட்சம், 2007-8 எடுத்தவங்களுக்கு 5 லட்சம்னும், 9 எடுத்தவங்களுக்கு 6 லட்சம்னும், அதுக்கு பிறகு எடுத்தவங்களுக்கு 15 லட்சம்னும், 2014 எடுத்தவங்களுக்கு 17 லட்சம், இப்போ எடுக்க போகிறவங்களுக்கு 25 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே மாதிரியான இழப்பீட்டு தொகை வேண்டும், நிரந்தரமான வேலை வாய்ப்புக்கான ஒப்பந்தம் வேண்டும் என்கிற அதில் அந்த விவசாயிகள் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அந்த உறுதியினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இந்த அரசோடு தலைமைச் செயலாளர், தொழில்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர், முதலமைச்சருடைய அனைத்து செயலாளரோடு நடந்த கூட்டத்தில் நான் அந்த கருத்தை முன்வைத்து என்எல்சி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே நிலத்தை எடுக்க வந்தார்கள். விவசாயிகளை திரட்டி நாங்கள் தடுத்து நிலத்தை எடுக்க விடாமல் தடுத்திருக்கிறோம்.